ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 84448909. இருட்டுக்கடை யாருக்கு சொந்தம் என்ற விவகாரத்தில் நயம் சிங் அவர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பார்க்கலாம். யுவராஜ் சிங் அந்த பிரச்சனை கூட வந்ததில்லை. அவங்களோட சேர்ந்து சில நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க. 2 பேரும் சேர்ந்து அந்த நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க நம்புறோம். நாங்க சொந்தக்காரன் யாரையும் அத்தையை சந்திக்க விடாம கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷ காலமா 88-90 வயது அவங்களுக்கு அத்தை கடைசியில் அவங்க இறக்கும் போது ஒரு 2 வருஷ காலமா யாரையும் சந்திக்க விடல. அவங்க வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பிக் பாஸ் மாதிரி அவங்கள சுத்தி ஒரு 4 கேமரா, 2-3 வேலையாட்கள் வச்சு யார் எந்த சொந்தக்காரையும் சந்திக்க விடல. அத்தைக்கு உடம்பு சரியாம கொரோனா காலத்துல கூட நான் தான் அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தேன், எல்லாம் பண்ணேன். டெய்லி ஒரு நாளைக்கு டெய்லி 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவங்களை சந்திச்சு அவங்கள்ட்ட பேசி ஆறுதலா வந்துட்டு இருந்தேன். எப்போ அவங்க எடுக்கிற அந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம், ஏதோ தப்பான நடவடிக்கைகளுக்கெல்லாம் நான் தடையா இருப்பேன்னு அப்படின்னு யோசிச்சு என்னையும் உள்ள வர விடாம எந்த சொந்தக்காரங்களையும் அவங்களை சந்திக்க விடாம பண்ணிட்டாங்க. அதனால பேச்சுவார்த்தை இல்ல. இன்னும் அவங்கள அந்த கல்யாணம், பொண்ணு கல்யாணம் எதுக்குமே எங்களை அழைப்பு கிடையாது. நாங்களும் போகவும் இல்லை. அந்த உயிரை பொறுத்தவரை மாமாக்கு அப்புறம் அத்தை அறிவிச்சுக்கிறது அத்தை காலத்துக்கு அப்புறம் தான் எனக்குன்னு இல்ல எனக்கு அப்படின்னு. அதனால இந்த இதை நான் அமைதியா இருந்தோம். சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அதனாலதான் 23 நான் அதுல கோர்ட்ல தாக்கல் பண்ணி இருக்கிறேன். அது OS நம்பர் 403ங்கிற ஒரு இதுல 2023 அதை நான் தாக்கல் பண்ணியிருக்கிறேன். நாங்க நீதிமன்றத்து மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். சட்டத்தின்படி எது செய்யணுமோ அதைத்தான் செஞ்சுட்டு இருக்கோம். எதையும் அடாவடியாகவோ யாரையும் பணம் கொடுத்து வாங்கியோ எந்த ஒரு தப்பான வழிக்கு போக கூடாதுங்கிறதுனால நாங்க அமைதியா சட்டப்படி என்ன உண்டோ அதை நடத்திட்டு இருக்கோம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிடணும். அதுல மர்மம் இருக்கா இல்லையாங்கிறத விட அது அவர் குற்றச்சாட்டி இருக்காரு, மரண சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்கன்னு. அதை காவல்துறை தான் அதை விசாரிக்கணும். அதை விசாரிச்சு அதுக்கு ஒரு நல்ல நீதியை கொண்டு வரணும். ஒருவேளை அப்படி ஏதாவது அதில் மர்மம் இருந்திருந்தால் கூட அதுக்கு அந்த யுவராஜ் சிங்கும் துணையா இருந்திருப்பாரு. அவரோட தூண்டுதல் பேரெல்லாம் மத்தெல்லாம் நடந்திருக்குன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. இங்க நான் யுவராஜ் சிங் எந்த புகாரையும் சொல்லலையே. அப்படிதான் பேசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட யுவராஜ் சிங் இல்லங்க இல்ல என்னன்னா இல்ல என்னோட ரெஸ்பான்சிபிள் இந்த கடையும் சொத்தும் என் பேர்ல கொடுத்திருக்காங்க. அதுக்கு மட்டும்தான் நான் ரெஸ்பான்சிபிள். இப்ப நண்பர் அவர் அந்த கேள்வியை கேட்டதுனால என்ன தெரியுதோ அதை நான் சொன்னேன் உங்ககிட்ட. நான் தனிப்பட்ட முறையிலேயோ நான் தனியாவோ அவர் எந்த புகாரும் நான் கொடுக்க தேவையில்லைன்னு அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அப்படிங்கும்போது நான் ஏன் அவருக்கு புகார் கொடுக்கணும்? இல்லங்க இதுல தங்கை மேலேயோ இதுலயோ சந்தேகங்கிறது இல்ல. அது காவல்துறை விசாரிச்சு ஒரு நல்ல முடிவை கொண்டு வரட்டும். விசாரணை பண்ணி அதுல என்ன உண்மையோ அது உண்மையை வெளியே கொண்டு வரட்டும். எந்த பிரச்சனையை சொல்றீங்க? ஒரு விஷயம் அது அவங்களோட கொடுக்கல் வாங்கல் உள்ள பிரச்சனை. ஆனா ஒரு விஷயம் அதுல நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணோட மாமனார் அந்த பொண்ணை பத்தி ஏதோ போன் வருது அதெல்லாம் பத்தி பேசினு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அது உண்மைக்கு புறம்பான செய்தியா இருக்கும். அந்த குழந்தை கண்ணு முன்னாடி வளர்ந்த குழந்தை, என்னோட மருமக கனிஷ்கா கண்ணு முன்னாடி வளர்ந்த குழந்தை. கண்டிப்பாக எந்த விதத்திலையும் எப்பவும் தப்பான செயலுக்கு போக மாட்டா. அதை நான் உறுதியா நம்புறோம். இவங்க 2 பேருக்குள்ள சண்டையிலையும் இந்த பிரச்சனையிலையும் அந்த பொண்ணை பலிகடா ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த இந்த பொண்ணு இந்த சின்ன வயசுல இப்படி மீடியாவுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் வரணுங்களுக்கு அவளுக்கு எந்த அவசியமும் இல்லை. இவங்களோட பண ஆசைகளுக்கு பண தேவைகளுக்காகவும் அதிகாரத்துக்காகவும் அந்த பொண்ணை பலியாக்கிட்டாங்கன்னு நம்புறேன். நெல்லை இருட்டுக்கடை யாருக்கு சொந்தம் என்பது தொடர்பான நீடிக்கும் மோதல் போக்கு விவகாரம் தொடர்பாக அந்த குடும்பத்தைச் சேர்ந்த நயன் சிங் என்பவரின் செய்தியாளர் சந்திப்பை தற்போது பார்த்தோம்.
ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இன்ஜினியரிங், பிசியோதெரபி, பார்மசி, MBA and MCA. அட்மிஷன் நடைபெறுகிறது. ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 8448448909.